நிதித்துறை நேர்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என்றும் அரசியல் அழுத்தங்களில் இருந்து நிதித்துறையை பாதுகாக்க வேண்டும் எனவும் 600க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். மூத்த வழக்கறிஞர்கள் ஹரிஷ் சால்வே, பிங்கி ஆனந்த் உட்பட நாடு முழுவதிலுமிருந்து 600க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். ஒரு காலத்தில் நீதித்துறை சிறப்பாக செயல்பட்டது. அந்த காலம் நீதித்துறையின் பொற்காலம். இப்போதைய நீதிமன்றங்களின் செயல்பாடு அதிருப்தி அளிக்கிறது என்று ஒரு தரப்பினர் அவதூறு பரப்பி வருகின்றனர் என்றும் நீதிமன்றத்தின் குறிப்பிட்ட அமர்வுகள் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டுகின்றன எனவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். ஊழல் வழக்குகளில் சிக்கிய அரசியல்வாதிகளுக்காக பகலில் நீதிமன்றங்களில் வாதாடும் சில வழக்கறிஞர்கள் இரவில் ஊடகங்கள் வாயிலாக நீதிபதிகளுக்கு அழுத்தம் கொடுத்து முயற்சி செய்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளனர். சில நேரங்களில் நீதிபதிகள் குறித்து எதிர்மறையாக விமர்சித்து சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு பொய்யான தகவல்களை பரப்புவதன் மூலம் நீதிமன்றங்கள் நீதிபதிகளின் மாண்பை சீர்குலைக்க முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்று வழக்கறிஞர்கள் கடிதத்தில் தெரிவித்துள்ளனர். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது இதுபோன்ற சதிகள் நடைபெற்றன என்றும் தனிப்பட்ட மற்றும் அரசியல் ஆதாயங்களுக்காக தற்போதைய நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அதே அணுகுமுறையை சில சுயநல குழுக்கள் தீவிரமாக கடைபிடிக்கின்றன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதை அனுமதிக்கக்கூடாது. அரசியல் அழுத்தங்களில் இருந்து நிதித்துறையை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள வழக்கறிஞர்கள் இந்த விவகாரத்தில் அமைதியை கடைபிடித்தால் தவறிழைப்போருக்கு தைரியம் அதிகமாகிவிடும் என்று எச்சரித்துள்ளனர். நீதிமன்றங்கள் மீது முன்வைக்கப்படும் எதிர்மறையான விமர்சனங்கள் குறித்து பிரச்சினையில் கவனம் செலுத்த வேண்டும் என தலைமை நீதிபதியை வலியுறுத்தியுள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வழக்கறிஞர்கள் எழுதிய கடிதத்தை எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பகிர்ந்துள்ளார். மற்றவர்களை அச்சுறுத்துவதும் துன்புறுத்துவதும் காங்கிரசின் பழமையான கலாச்சாரம் என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். 5 தசாப்தங்களுக்கு முன்னர் அவர்கள் உறுதியான நீதித்துறைக்கு அழைப்பு விடுத்தார்கள் என்று கூறியுள்ள பிரதமர் மோடி காங்கிரசின் சுயநலத்துக்காக மற்றவர்களிடமிருந்து அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார்கள் என்று காங்கிரஸை சாடியுள்ளார். இதனிடையே பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டிற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பதிலடி கொடுத்துள்ளார். பாஜக ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தின் 4 மூத்த நீதிபதிகள் இதுவரை இல்லாத நிகழ்வாக பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தி ஜனநாயகத்தின் அழிவுக்கு எதிராக எச்சரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி மறந்துவிட்டாரா என்று கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிபதிகளில் ஒருவர் பாஜக அரசால் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்குவங்கத்தில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஒருவரை நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தியதை பிரதமர் மோடி மறந்துவிட்டாரா என கூறிய மல்லிகார்ஜுன கார்கே அவரை ஏன் போட்டியிட வைத்தீர்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை கொண்டு வந்தவர் யார்? அதை ஏன் சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது எனவும் கார்கே சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். உங்கள் சொந்த பாவங்களுக்காக காங்கிரஸ் கட்சியின் மீது பழி சுமத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஜனநாயகத்தை தனக்கு ஏற்ப கையாளுவதிலும் அரசியலமைப்பை புண்படுத்தும் கலையிலும் பிரதமர் மோடி தேர்ச்சி பெற்றவர் எனவும் மல்லிகார்ஜுன கார்கே கடுமையாக சாடியுள்ளார்.